ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நான் இன்னைக்கு வாக்கிங் போயிட்டு இருந்தேன். வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பறவை, ரொம்ப குட்டி, ஒரு 8 டேஸ் ஒரு 5 டேஸ் அந்த மாதிரி ஒரு பேபி மாதிரி குட்டியாக இருந்தான். அவன் அங்கே கூடும் இல்லை, அவங்க அம்மா அப்பாவும் யாரும் பக்கத்துலேயும் இல்லை. அவன் மட்டும் தனியாக வந்துட்டு ஒரு ஓரமாக இருந்தான். பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி ரோட்டுக்கு வந்துருச்சுன்னா வண்டி ஏற்றிடுவாங்க. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அவனை. ஸோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதை எப்படி ஃபீட் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும், எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அதுக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன், அந்த சிரிஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணலாம். அப்புறம் அந்த மன்னா ஹெல்த் மிக்ஸ் அது கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்து நான் அதை பார்த்துக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் பார்த்துக்கிட்டா போதும். பறக்கிற ஸ்டேஜ் வந்துட்டான்னா அவனை வெளியே விட்டுருவான், பறந்து போயிட்டோம். ஸோ இப்போதைக்கு ஒரு கொஞ்ச நாள் பார்த்துக்கலான்னா ரொம்பவே பயந்துருக்கான் அவன். பார்க்கவே அழகாக இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த மைனா குட்டின்னு நினைக்கிறேன். நான் ஃபோட்டோ எடுத்து சர்ச் பண்ணி பார்த்ததில் அவன் மைனா குட்டின்னு தான் கிளியராக போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு மைனா குட்டியை வளர்க்க போகிறோம். நான் டெய்லியும் வந்துட்டு அதுக்கு என்னெல்லாம் ஃபிட் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அவனை காட்டுறேன், எப்படி இருக்கான்னு பாருங்கள். அவனுக்கு வந்து நான் ஒரு ஷூ பாக்ஸில் வந்துட்டு கீழே ஒரு பேப்பர் போட்டு அது மேலே கிளாத் போட்டு அது மேலே தான் அவனை வச்சுருக்கேன். அவன் வந்து வார்மில் தான் இருக்கணும், ஹீட்டில் தான் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு சில்லுன்னு இல்லாமல் அவனை வந்துட்டு அழகாக ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அவன் மூடி வச்சு லைட்டாக ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன், அவனுக்கு காற்று போகிறதுக்காக. நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. இவன் தான் அந்த குட்டி. ரொம்பவே பயந்துருக்கான். அவன் எப்போ விழுந்தான், எப்படி அங்கே வந்ததுன்னு தெரியல ரோட்டுக்கு. தண்ணியில் மழை வேற வந்துச்சு நேற்று. அதில் தான் காலையில் நனைஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. பட் ரொம்பவே பயந்துருக்கு. ஸோ நான் கையில் தூக்கும்போது கூட பயந்துகிட்டே தான் வந்தது. அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு கீழே வந்துட்டு பேப்பர் போட்டேன். பேப்பருக்கு மேலே வந்துட்டு ஒரு துணி போட்டு துணி மேலே அவனை வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வார்ம் ஆகிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொடுத்தேன். அது எப்படி கொடுக்கணும்னு தெரியல. ஃபஸ்ட்டு இப்படி கொடுத்தா குடிக்கல. அதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு வாயில் கொடுத்தேன். அப்பவும் அது குடிக்கல. சரின்னு விட்டுட்டேன், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் காமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. கொஞ்சம் அந்த ரெக்கையில் ஏதாச்சும் அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது பேபி. கொண்டு வந்ததுலேருந்து சாப்பிட அவனுக்கு நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கொய்யா பழத்தை கொஞ்சம் நல்லா நசுக்கி கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தனியாக கொடுத்து பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்தேன். ஆனால் அப்போவும் வாய் ஓப்பன் பண்ணவே இல்லை, சாப்பிடவே இல்லை. சரி, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் பயத்தில் இருக்கான். அவன் என்ன சுச்சுவேஷனில் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் அவனை ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த துணியை வச்சு லைட்டாக மேலே மூடி படுக்க வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் காலையில் வேணால் நம்ம எதாவது சாப்பிட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நான் அவனை ஃபுல்லாகவே டிஸ்டர்ப் பண்ணலை. அவனும் சைலண்ட்டாக தான் இருந்தான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே பாக்ஸில் கக்கா போயிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக இருந்தான், ஆக்டிவாக. எழுந்தோடனே கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் அந்த பாக்ஸ் திறக்கும்போது அவன் கத்திகிட்டே தான் இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் சரி, பனானா கொஞ்சம் நல்லா மசிச்சு கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்ட ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தா அவன் நல்லாவே சாப்பிட்டான். நான் எதிர்பார்க்கல அவன் அப்படி சாப்பிடுவான், பனானா சாப்பிடுவானான்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்துட்டு சரி நம்ம என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பனானா, அப்புறம் பப்பாயா, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் மசிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து நேற்று ஆக்சுவலி மன்னா மிக்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு கடைக்கு போக என்னால் முடியல. அதனால் வந்துட்டு சரி, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இது சாப்பிட்லன்னா அது யார்கிட்டனா சொல்லி வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினச்சேன். பட் பனானா சாப்பிட்டான் அவன். எனக்கு அதுவே ஃபுல் ஹாப்பியாக இருந்துச்சு. கொண்டு வந்து சாப்பிட ஒன்றுமே தரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பட் அவன் பனானா நல்லாவே சாப்பிட்டான், கேட்டு வாங்கி சாப்பிட்டான். ஆனால் அது அவனுக்கு வயிறு ரொம்பிடுச்சுன்னா அவன் வாய் திறக்க மாட்டான், சைலண்ட் ஆயிடுறான். வயிறு ரொம்பலைன்னா அவன் நம்ம கை கிட்ட கொண்டு போகும்போதே வந்துட்டு அவனாக கேட்குறான். நம்ம கிட்ட கொண்டு போனாவே அவன் வாயை ஓப்பன் பண்ணுறான். ஸோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதால் அவனுக்கு வேணும்னா அவன் கேட்குறான், இல்லைன்னா காமாக சைலண்ட்டாக இருந்துடுறான்.
யூடியூப்பில் பார்க்கும்போது சொன்னாங்க டெய்லி வந்துட்டு அந்த கிளாத்தை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அவனுக்கு மார்னிங் ஃபஸ்ட்டு எழுந்ததுன்னே அந்த பனானாவுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த பாக்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்னொரு கிளாத்தை நான் வச்சு அவனுக்கு செட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இவனை தூக்கி அதில் விட்டதுக்கப்புறம் அவன் மறுபடியும் காம் ஆகிட்டு மறுபடியும் போய் படுத்துக்கிறான். பட் அவனுக்கு வந்து இருட்டில் தான் இருக்கணும்னு நினைக்கிறான். நான் கிளாத்தில் வச்சா கூட அவன் வந்துட்டு அந்த அந்த மறைவாக இருக்கிற இடத்துக்கு அப்படியே உள்ளே போய் பூந்துக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நானும் அப்படியே கொஞ்சம் நல்லாவே போத்தி விட்டுட்டு அவனை படுக்க வச்சிடுறேன். நீங்களும் இந்த மாதிரி பேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள சேவ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வாய் இருக்குது, நம்ம கேட்போம். பட் அவங்களால எப்படியோ நமக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒன்லி ஒரு 1 வீக் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து அவனை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரெக்கை வந்துருச்சுன்னா அவன் பறந்து போயிடுவான். ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டா அவனுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பார்த்தாலும் அந்த மாதிரி கொண்டு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று மார்னிங் 6 to நைட்டு 10 வரைக்கும் இவனுக்கு ஃபீட் பண்ணலாம். அதுவும் வந்துட்டு 2 hours கேப், ஒரு 2 hours கேப் விட்டு அவனுக்கு ஃபீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து 2 hours கழித்து ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பேபி ஹெல்த்தியாக வளர்ந்து பறந்து போவான்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இதே போல் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ மைனாவோட அப்டேட்ஸும் நான் வந்துட்டு உங்களுக்கு டெய்லி ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவன் எப்படி இருக்கான், என்னெல்லாம் சாப்பிட்றான் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா, பாய்.